வெல்கம் பேக் டு அம்மம்மா கிச்சன் சேனல். அம்மம்மா வந்து இன்னைக்கு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து சென்னை வந்திருக்காங்க. அதனால் எங்கள் சிஸ்டர் வீட்டில் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சின்ன ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். இன்றைக்கி ஃபுல் சமையல் வந்து எங்கள் அம்மா தான். அம்மா எப்போ ஊர்லேருந்து வந்த? போன சண்டே வந்தேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ என்ன சமைக்கிற இன்னைக்கு சொல்லு. வஞ்சர மீன் குழம்பு, சொரா புட்டு, சூப்பு, மட்டன் சூப்பு, எறா வறுவல். கம்மி எறா வறுவல் கம்மி. எறா வறுவல் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். நல்லா ரோஸ்ட் மாதிரி ட்ரையாக நல்லா வந்திருக்கேன். டேஸ்ட் பாரு. சாப்பிடும்போது சாப்பிட்றேன், இப்போ வேண்டாம். சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? குழம்பு தாளிச்சிட்டு இருக்கேன். இந்த சின்ன வெங்காயமா? மீன் குழம்பா? சூப்பு அங்கே இருக்கு. சூப்பு அங்கே இருக்கு, காட்டிக்க. சரி, அப்புறம் காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். இது வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, தக்காளி போட்டு வதக்கணும். என்ன மீன் குழம்பு? வஞ்சர மீன் குழம்பு. வஞ்சர மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தலையை போட்டு, தலையும் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சுட்டு இதெல்லாம் பீஸ் ஃப்ரை பண்ணணும். இது என்ன இங்கே சொரா மீன் வேக வச்சு வச்சுருக்கேன் புட்டு செய்யறதுக்கு. இன்னைக்கு காலையில் நாங்கள் கோவளம் மார்க்கெட் போயிட்டு வஞ்சிர மீன், சுறா, மட்டன், ப்ரான் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கு, குக்கிங்லாம் போயிட்டுருக்கு. நாங்கள் ஷாப்பிங் பண்ண வீடியோ வந்து இதில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நாங்கள் லஞ்சு சமைச்சு முடிச்சிடுவோம், அப்புறம் அதையும் ஷேர் பண்ணுறோம். ரெண்டு பேர் இருந்தாலும் ஓரளவுக்கு புதுசா இருக்கா மீன். மீன் பழுத்த வெட்ட முடியும். லோக்கல் மீன் தான் சார். தூண்டில பிடிச்சதா அது? ஆமாம் சார், எல்லாம் இங்கே தூண்டி இல்லை பாபா, 500 இருக்குது. கவர் கவர் இருக்கா? கொடு. இது ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போட்டு தடவிட்டு இருக்கேன். ஃபிஷ் ஃப்ரையா? இது உள்ள ரெட் கலராக இருக்குது. என்ன மசாலா மிக்சிங் அது சொல்லு. மிக்சிங்கா? மிளகாத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் நசுக்கியிருக்கேன், கொஞ்சம் லெமன் ஊற்றிருக்கேன், தேங்காய் பால் கொஞ்சோண்டு புளிஞ்சிருக்கேன். மசாலா
மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு 10 நிமிஷமோ உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் ½ ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் சாப்பிட்றதுக்கு. இங்கே என்ன மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கா? ஆமாம், போடணும். மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. போட்டிருக்கு. நல்லா கொதிச்சிட்டு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நல்லா கொதிச்சிச்சு மீன் குழம்பு. இது நம்ம எப்படி விட்டுனா திக்காயிடுச்சு பாரு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம மீனில் குழம்புல கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோம். வெல்லமும் போடலாம், சர்க்கரையும் போடலாம். நான் வெல்லம் போட்டுக்கேன். இருக்கு. வஞ்சர மீன் குழம்பு. மீனை போட்டு நம்ம கரண்டி போடாமல் இப்படி குளிக்க விடணும். இப்போ மீன் போட்டு குழம்பு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு கொதிச்சா போகிறோம். நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடும். குழம்பு நிறுத்தி வச்சிடலாம். லவங்கம் இலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு கரண்டி கிலோ போடு போடு. வெங்காயத்தை போடு. வெங்காயம் ஃபஸ்ட்டு போட, அப்புறம் கருவேப்பிலை போடலாம். படப்படன்னு தெரிக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுதுதான். கொஞ்சம் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கு. அடுப்பு ஹையில் வச்சுக்கோ. சிட்டியா இந்த கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த 1 கிலோ அந்த நல்லா வதங்கிட்டு. அங்கே என்ன ஃபிஷ் ஃப்ரையா? என்ன நம்ம போட்டு வதக்கியிருக்க? இதில் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகு, பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு நசுக்கினது, அந்த பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பெப்பர் போட்டு எல்லாம் வதக்கிட்டியா? உப்பு இதிலே போட்டேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் இதிலே போட்டு வதக்கிட்டேன். சரி, இப்போ என்ன சொரா உதுத்து வச்சிருக்கியா? ஆமாம், சொரா வேக வச்சு அது சரி, கையில் உதுத்து விடு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது கரண்டியில் போட்டேன்னு சரி வராது. நல்லா உதுரு, பூ மாதிரி உதுத்து விடு. இதில் நம்ம இறக்கும் போது தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். எல்லாம் ஆமாம், எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா உதிரியாக இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல என்ன? இந்த இடத்துல மட்டன் வறுவல். வறுவலா? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கோங்க. இதில் இந்த தேங்காயில் வந்து ஜீரகம், சோம்பு போட்டு பொடிச்சிருக்கேன். என்ன நடக்குது? என்ன ஊற்றிக்கணும்? போதும் போதும், என்ன வேணாம். இதுக்கு மேலே வேணாங்க. இதுக்கு மேலே என்ன ஊற்றாங்க? அடி பிடிக்குது. சிம்மில் தான் நிறுத்துற டைம் நிறுத்திடுமா? அடுப்பை நிறுத்திருக்கிறது. சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரை ரெடி பண்ணிட்டியா? ரெடி ரெடி ரெடி. அப்பா பயங்கரமாக இருக்கு நீ வச்சிருக்கிறது. சரி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆரம்பிச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சரி நான் போய் சாப்பாடு போடுறேன்.